ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு கம்ஃபர்ட் லஞ்ச் ஒன்று பார்க்கலாங்களா. ஒரு வானலியில் 2 சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் இடித்த மிளகு, கொஞ்சமாக பூண்டு தட்டி எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விட்டுடுறேன். பூண்டு மிளகு ஜீரகமெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட்டு மூடி போட்டு ஒரே ஒரு கொதி. கீரையோட பச்சைத்தன்மை மாறதுக்கு முன்னாடியே எடுத்து அதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். கீரையை வடிக்கிறதுக்குள்ளே சாதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சாதத்தை கை சுடாமல் வடிக்கிறதுக்கு நான் பண்ணுற டெக்னிக் என்னங்கன்னா, 2 சைடுமே துணிக்காய போகிற கிளிப்பை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வடித்து விடுவேன். இதனால் எனக்கு சாதம் கீழே சிந்தாமல் இருக்கும், கையும் சுடாமல் இருக்கும். சாதத்தை வடித்து விட்டுட்டு கீரையை வேக வச்ச பாத்திரத்துலேயே நல்லா போட்டு ஆற விட்டுக்கிறேன். மிக்சியில் கடையணுங்கிறதுனால கொஞ்சம் ஆறுச்சுன்னா வெளியில் தெரிக்காமல் இருக்கும். கீரைக்கு தேவையான காரத்துக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். மிக்சி ஜாரில் போட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிக்கலாம். ஆற வச்சுருந்த கீரையுமே மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. சட்டியில் கடைஞ்சால் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அது மாதிரி கொஞ்சமாக பல்ஸ் மோட்டில் கொடுத்து திரியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான உப்பும் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீரை வதக்கி வச்சுருந்த அதே வானலில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு வதக்கி வச்சு மூடி விட்டுட்டேன். ஒரு 2 கையளவு துவரம்பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேன். கீரையை கூட சேர்த்து போட்டு அரைக்கும் போது ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் தான் கொடுக்கணும். நல்லா அரைஞ்சி வந்துடும். ரொம்ப குழைய அரைச்சோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி திரியாக இருக்கணும். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை சட்டியில் தான் கடைவாங்க. சட்டியில் கடையும் போதே இந்த அளவுக்கு சூப்பராக மஞ்சி வந்துடும். நான்லாம் சட்டியில் கடைஞ்சேன்னா கீரை முழுசாகவே தான் இருக்கும், கரைஞ்சே வராது. அதனால் மிக்சியில் கடைஞ்சிடுறது. ஒரு பக்கம் கீரையை பவுலில் மாற்றி வச்சுட்டு உருளைக்கிழங்குல குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், தூளுப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறேன். அப்படியே திருப்பி மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா தண்ணி விடாமல் அழகாக அந்த ஆவிலே வெந்து வந்துடும். சூப்பராக கிறிஸ்பியாக தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா தாளித்து கொட்டியாச்சு. இந்த தாளிப்பிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டிங்கனாலும் இன்னும் வாசனையாக இருக்கும். எங்கள் வீட்டில் தீந்துருச்சுன்றதுனால போடலை. கீரை வடித்து வச்சுருந்த தண்ணியிலையுமே கொஞ்சம் தாளிப்பு போட்டுட்டு உப்பு போட்டு கிண்டி வச்சாச்சு. இதை தனியாக சூப்பு மாதிரியும் குடிக்கலாம், இல்லை சாப்பிடும் போது கீரை கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரசம் மாதிரி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. சூடான சாதத்தில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சு முருங்கைக்கீரையை போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்கும். எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பிடிச்ச டிஷ்ஷுனால் இதுவும் ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.